சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சமத்துவபுரம் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 9 பெண்கள் உட்பட 11 பேர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். காரைக்குடியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற அரசு பேருந்தின் பின்பக்க டயர் வெடித்ததன் காரணமாகவே கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து எதிரில் வந்த மற்றொரு அரசு பேருந்தின் மீது மோதி கோர விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. விபத்து நேரிட்ட இடத்தில் 2 அரசு பேருந்துகளும் உருக்குலைந்து கிடப்பதையும் விபத்தில் சிக்கியவர்களை அப்பகுதி மக்கள் மீட்பதையும் விவரிக்கும் காட்சிகள்தான் இவை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருந்து திண்டுக்கல் நோக்கி ஒரு அரசு பேருந்தும், திண்டுக்கல்லில் இருந்து திருப்பத்தூர் வழியாக காரைக்குடி நோக்கி மற்றொரு அரசு பேருந்தும் சென்று கொண்டிருந்தன. திருப்பத்தூர் அருகே கும்மங்குடி பாலம் பகுதியில் காரைக்குடியில் இருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற அரசு பேருந்தின் பின்பக்க டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து எதிரில் திண்டுக்கல்லில் இருந்து காரைக்குடி நோக்கி சென்ற அரசு பேருந்தின் மீது மோதியதாக தெரிகிறது. இந்த விபத்தில் 2 அரசு பேருந்துகளின் முன்பகுதி உட்பட வலது பகுதியில் பாதி அளவிற்கு உருக்குலைந்தது. விபத்து நேரிட்டதும் பயணிகளின் மரண ஓலமும் கூக்குரலும் நெஞ்சை பிளந்தன. இதை கண்ட பொதுமக்கள் பதறி அடித்துக் கொண்டு ஓடிச் சென்று விபத்தில் சிக்கியவர்களை மீட்டதோடு 108 ஆம்புலன்ஸிற்கு போன் செய்து தகவல் தெரிவித்தனர். பிறகு ஆம்புலன்ஸ்கள் வரிசை கட்டி வர தகவல் அறிந்து போலீசாரும் மீட்புக் குழுவினரும் விரைந்து சென்றனர். பேருந்தின் இடிபாடுகளுக்கிடையே சிக்கி கிடந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக சிவகங்கை, காரைக்குடி மற்றும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். எனினும் விபத்தில் 9 பெண்கள், அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் ஒரு ஆண் என மொத்தம் 11 பேர் உயிரிழந்ததும் 40க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயமடைந்ததும் தெரிய வந்தது. காயமடைந்தவர்களில் பலருடைய நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. உயிரிழந்த 11 பேரில் 4 பெண்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கைக்கும், 4 பேரின் உடல்கள் காரைக்குடிக்கும், 3 பேரின் உடல்கள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டன. விபத்து நேரிட்ட போது இடி இடித்ததைப் போல சத்தம் கேட்டதாக பேருந்தில் பயணித்த பயணி ஒருவர் தெரிவித்தார். எனக்கு அங்கே மயக்கம் போட்டது மாதிரி இருந்துச்சு. விபத்து அப்படியே இடி விழுந்தது மாதிரி இருந்துச்சு. 2 வண்டி மோதினது. இது ஒருபுறம் இருக்க, விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை டீன் ஸ்ரீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். நாங்க பேஷண்ட் கேருக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் சஃபிஷியண்டா இருக்கு. எல்லாருமே ரெடியா இருக்கோம் சார். எல்லாமே டீமே ரெடி பண்ணிட்டேன். அதுக்காக தான் நான் டைரக்டா இங்க ஃபீல்ட்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். எமர்ஜென்சி வார்டுக்கு முன்னால தான் நான் பேசுறேன். எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாம் தயாரில் வச்சிருக்கோம் சார். எல்லா டாக்டரும் வரவழைச்சாச்சு சார். ஆல்ரெடி இங்க ஒர்க் பண்ற எல்லாரையும் வரவழைச்சிட்டோம் சார். நாங்க பிரேத பரிசோதனைக்கு இங்க ரெடி பண்ண சொல்லியாச்சுங்க சார். எஃப்எம் ப்ரொஃபஸர்கிட்ட பேசாச்சுங்க சார். ரெடியா இருக்குங்க சார். இதற்கிடையே சிவகங்கை மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் விபத்து நேரிட்ட இடத்தை பார்வையிட்டார். அதேபோல மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோருக்கு ஆறுதல் கூறியதோடு துரித சிகிச்சை அளிக்கும்படி மருத்துவர்களை அறிவுறுத்தினார். இந்த சூழலில் விபத்து தொடர்பாக அவசர தகவல் பெறுவதற்காக 045575246233 என்ற அவசர உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் சிக்கியவர்களின் உறவினர்கள் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களை பெறலாம் என சிவகங்கை மாவட்ட எஸ்பி அலுவலகம் அறிவித்திருக்கிறது.
அரசு பேருந்து ஓட்டுநர் திண்டுக்கல் பழைய வத்தலக்குண்டு சென்றாயன், காரைக்குடி மல்லிகா, கல்பனா, சிங்கம்புணரி முத்துமாரி, தேவக்கோட்டை குணலட்சுமி, மதுரை மேலூர் செல்லம் ஆகியோர் உயிரிழந்தனர். மேலும் விபத்து நேரிட்டது எப்படி என பேருந்து நடத்துனர் காளிதாஸ் விளக்கம் அளித்திருக்கிறார். குறுகிய சாலை என்பதால் விபத்து ஏற்பட்டதாக வேதனையோடு தெரிவித்த பேருந்து நடத்துனர், காரைக்குடியில் இருந்து திண்டுக்கல் நோக்கி வந்த பேருந்து வலதுபுறம் ஏறி வந்ததன் காரணமாகவே விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். நம்ம வண்டிக்கிட்ட நல்ல புள்ள இறங்கி தான் போயிடும், ரெண்டு ஃபுல்லாக வந்துட்டோம்னா அப்படி இருந்தே வந்து நேருக்கு நேரம் அடிச்சுருக்கேன். டிரைவர் வந்து ஸ்டேரிங்ல மாட்டிட்டாரு. டிரைவர் மட்டும் ஏதாவது காப்பாற்றுறீங்க. இதற்கிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தோருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் முதலமைச்சர் நிவாரண நிதியில் இருந்து வழங்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது.